இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா இந்த மழை குளிருக்கெலாம் ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வத்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வத்த குழம்புக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொடி அரைச்சி பண்ணியிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வத்த குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வெரைட்டி வத்தல் போட்டு செய்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக மணத்தக்காளி வத்தல் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக சுண்டைக்காய் வத்தல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா மாங்காய் வத்தலும் எடுத்துருக்கிறேன். இது கட்டாயமாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காய் வத்தல் அந்த குழம்புல ஊறி ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் வத்தல் எடுத்துருக்கிறேன். கும்மிடிக்காய் வத்தல்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கும்மிடிக்காய் வத்தல்னு கடையில் கேளுங்க. சப்போஸ் இது இல்லாத பட்சத்தில் நம்ம கத்திரிக்காய் வத்தலோ இல்லை மற்ற காய்கறிகள் வத்தல்லாம் வச்சுருப்பாங்க, அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் சுண்டைக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் அப்படியே தான் நம்ம வறுத்துட்டு சேர்க்க போகிறோம். பட் இந்த மாங்காய வத்தலை நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். முக்கியமாக சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறி வேகிறப்ப சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். மற்ற காய்கறிகள் வத்தல்னு பார்த்திங்கன்னா சுடுதண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அது முழுகிற அளவுக்கு பச்சை தண்ணி மட்டும் ஊற்றி ஊற வச்சா போதும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதுங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுத்ததாக ஏற்கனவே இந்த குழம்புக்கு புளியும் ஊற வச்சுட்டேன். புளி புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு பழைய புளி, கருப்பு புளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவை நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு எந்த புளி கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த குழம்புக்கு ஒரு சில சாமான்கள் வறுத்துட்டு பொடிக்க போகிறோம்னு சொல்லலையா, அதுக்கு நம்ம சாமான்கள் வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக மிளகு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 3 சாமான்களையும் லைட்டாக செவந்து வர மாதிரி வறுத்துக்கோங்க. ஓரளவு வறுப்பட்டுட்டு இருக்கப்பே ஒரு 10 கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இப்போ இது எல்லாமே ஓரளவு வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் எள்ளு சேர்த்துக்க போகிறோம். எள்ளை பொறுத்த வரைக்கும் கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எள்ளு போட்டு செய்கிறப்ப வத்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எள்ளும் போட்டு கொஞ்சம் நேரம் அந்த சடன்னு பொரிஞ்சு வரட்டும். இப்போ போட்டிருக்கிற சாமான்கள்லாம் நல்லா செவந்து இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நான் டைரெக்டாக மிக்ஸி ஜார்லேயே போட்டுட்டேங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நைஸாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே சட்டிலே நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். வத்த குழம்பு அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டால் தான். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்குறேன். கூடவே கறி வடகம், வெங்காய வடகம்னு சொல்லுவாங்களே, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு செவந்த உடனே ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டை நறுக்கி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்கப்பே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை ஒரு 4ஆக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடலாம். நான் போட்டிருக்கிற வத்தலில் உப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டு வத்தல் போட்டது. வீட்டில் வத்தல் போட்டது. உங்களுக்கு உப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் குறைவா சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சட்டுன்னு நமக்கு வெந்து வந்துடும். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். போட்டிருக்கிற தக்காளி நல்லா வெந்திருக்கும். இப்போல்லாம் வர தக்காளி கொஞ்சம் கெட்டியமாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மூடி வச்சு வதக்கிறப்ப சட்டுன்னு உங்களுக்கு வெந்து குழஞ்சி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், நான் ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே சாம்பார் பொடி அப்படி இல்லைன்னா குழம்பு பொடி எதுவாக இருந்தாலுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொடி அதையும் முழுக்க சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி, குழம்பு பொடி ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே வீட்டிலே மிக்சியில் எப்படி அரைக்கணும், மில்லில் அரைக்கிற ரெசிபிலாம் போட்டிருக்கிறேன். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ போட்டிருக்கிற சாமான்களை கொஞ்சம் மிதமான தீயிலே இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா காய்கறிகள், அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மாங்காயும் போட்டுக்கோங்க. சுண்டைக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் கடைசியாக தான் நம்ம போடணும், இப்போ போடக்கூடாது. இப்போ எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 2.25 கப்பு மெஷரிங் கப்பில், அப்படி இல்லைன்னா ஒரு 400 ml தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை உப்பு செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது குறைவாக இருந்தால் இப்போ சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது, அதனால் இன்னொரு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ அதை லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே புளி அளவு சொல்லிட்டேன், அதை தண்ணியை கரைச்ச அளவு மெஷரிங் கப்பில் 1 கப் இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடும். பொதுவாக வத்த குழம்பு அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி செய்ய மாட்டீங்க. ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பும் கட்டாயமாக நமக்கு வீணாக போகாது. 2-3 நாள் வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம். நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்தது ஒரு 1/2 கப்பு மெஷரிங் கப்பில் சேர்த்துருக்குறேன். அதாவது 100 ml சேர்த்துக்கோங்க. இது நம்ம குழம்புலேயே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ கட்டாயமாக இந்த குழம்பு வீணாகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயிலே கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடும். இது கொதிச்சிட்டு இருக்கப்பே இது சுவையை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வெள்ளைக்கட்டியும் சேர்த்துக்கிறேன். இதனால் இனிக்காது, குழம்பு நல்ல சுவையாக இருக்கும். கட்டாயமாக போட்டுக்கோங்க. இப்போ இது வேகட்டுங்க. இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே மணத்தக்காளி வத்தலையும் சுண்டைக்காய் வத்தலையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் தாளிக்கிற கரண்டியில் சேர்த்துருக்குறேன். முதல்ல சுண்டைக்காயை போட்டு நல்ல ஒரு மிதமான தீயிலே செவக்க வறுத்துக்கணும், கருகிடக்கூடாது, கசந்து போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வறுப்பட்டுருச்சு, நிறமும் மாறிடுச்சு பார்த்திங்களா. இந்த சமயத்தில் எண்ணெயை வடிச்சிட்டு வெறும் சுண்டைக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயிலே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி வத்தலையும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துருங்க. மணத்தக்காளி வத்தல் போடுறப்ப நமக்கு கொஞ்சமாக அந்த மாதிரி கருப்பாயிடும் எண்ணெய், அதனால தான் 2ஆவதாக போட்டு வறுத்துக்க சொன்னேன். இப்போ இந்த வத்தலையும் நல்லா கருகிடாமல் பக்குவமாக வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இந்த எண்ணெயை பயன்படுத்த முடியாதுங்க, வேணும்னா வடிச்சிட்டு குழம்புல கூட நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ குழம்பு 10-12 நிமிஷமாக கொதிக்க வச்சுருந்தேன். எண்ணெய் பிரிய குழம்பு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள். வத்த குழம்பு அப்படின்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும், தேன் மாதிரி இருக்கும் நல்லா ஆறி சாப்பிட்றப்ப. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காய் வத்தலை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் வத்தலை சில பேர் பொடிச்சு போடுவீங்க, சுண்டைக்காய் வத்தலை பொடிச்சு போடக்கூடாது. மணத்தக்காளி வத்தல் வறுத்ததில் பாதியை அப்படியே சேர்த்துருங்க, மிச்ச பாதியை மட்டும் கையால் நொறுக்கி விட்டு சேருங்க. அந்த சுவை குழம்புல இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த 2 வத்தலையும் நம்ம கடைசியாக தான் போடணும், முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா குழம்பு கசந்து போயிடும். இப்போ இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொதிச்சிட்டு இருக்கப்பே கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காய்ச்சின எண்ணெய் இல்லைங்க, பச்சை எண்ணெயாக 1-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பை உடனே சாப்பிடாதீங்க, செஞ்சு வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்போட கன்சிஸ்டன்சியும் தேன் மாதிரி நமக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ தான் அந்த வத்த குழம்பு சுவையும் அதிகமாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் குழம்பு மூடியே வச்சுருந்தேன். கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணியிருந்தேன், அதனால தான் உங்களுக்கு இப்படி தெரியுது. குழம்பு பாருங்களேன், எண்ணெய் தகன்னு பிரிஞ்சு நல்ல தேன் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு இருக்கணும் குழம்பு. இதே மாதிரி அளவுகளோட இந்த வத்த குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.